அன்பர்களே, பற்றி எரியும் ஈரான், சுடர் விட்டெறியும் ஈரான், இப்படியாக உலக பரப்பில் ஏராளமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. நாம் 6 மாதங்களுக்கு முன்பாக ஈரானும் இஸ்ரேலும் மோதிக்கொண்ட விடயத்தில் நாம் தொடராக சுமார் 24 பாட் தந்திருக்கின்றோம் வீடியோக்களாக. பல வகையான வீடியோக்கள். உங்க நாட்டுல உங்களோட உளவு ஓட்டை இருக்குது, இந்தியன் உளவு இருக்கிறான், இஸ்ரேல் உளவு இருக்கிறான், சிஐஏ உளவு இருக்கிறான், ஏகப்பட்ட விடயங்கள் நாம் பல உளவு சாதனங்கள் மூலமாக பெறப்பட்ட தகவலாக நாம் வழங்கியிருந்தோம். அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் அதை மீண்டும் உங்களுக்கு காட்டுகின்றோம். பாருங்கள், எமது 11வது வீடியோவில் நாம் தந்திருக்கின்றோம். அமெரிக்காவின் திட்டம் அலி கமேனி அவரை நீக்கிவிட்டு அல்லது கொலை செய்துவிட்டு ஈரானிய இளவரசர் ரிசா பஹ்லவி ஆட்சியில் அமர்த்துவது. சரி, யார் இந்த ரிசா பஹ்லவி என்றால், இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு முன்பாக 79ஆம் ஆண்டு வாக்கில் ஆட்சி செய்த அமெரிக்கன், கிட்டத்தட்ட அமெரிக்கன் தான் அவன் வெள்ளையன் ஆட்சி என்றால். இந்த ரிசா பஹ்லவி அப்பங்காரன் ஷா மன்னன், அவன் தான் அமெரிக்கா ஓடி போனான். ஓடி போகக்குள்ள இந்த பையனுக்கு ஒரு 8-10 வயசு இருக்கணும். யார் இப்ப இந்த ரஷான் ஒருத்தர் துடிச்சுட்டு இருக்கிறார் இல்லையா, இந்த சின்ன தம்பி திரைப்படத்துல எனக்கு கல்யாணம் என்று ஒரு லூசி கையும் மாலையுமா அலையும், மாலையும் கையுமா அலையும், கையும் மாலையும் அலையும். அந்த மாதிரி இது இப்பொழுது இஸ்ரேல்ல அந்த தொப்பி ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களோட யூத தொப்பி, அரை தொப்பியும் அணிஞ்சுக்கிட்டு யூத மதத்துக்கு மாறிட்டான் பாவி. அதெல்லாம் இப்ப கண்டுகொள்ள தேவையில்லை. நாம எல்லாம் அமெரிக்காவுல போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இந்த ரஷ்யா பாலை கண்டவன் அவன் தான் இப்ப ஈரானுக்குள்ள பணம் பலம் எல்லாம் கொடுத்து இப்பொழுது ஈரானுக்குள் நாம ஏற்கனவே சொல்லுகிறோம், ஈரானுக்குள் மொசாட்ர உளவாளி, சிஐஏ உளவாளி எல்லா நாய்க்களையும் உளுந்துட்டு இந்த ரிசா பஹ்லவி மூலமாக ஏராளமான பணங்களும் சப்ளை பண்ணி நம்ம ஒரு அரகலை ஜென்ஸ் போராட்டம் உச்சகட்டத்துக்கு வந்து விட்டது. இதுவரையும் 217 பேர் அவருடைய IRGC படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மிக சோட்லியாக ஈரான் ஆட்சி விழும் நிலையில் பெருசு நாம சொல்லும் சுப்ரீம் லீடர் நாட்டை விட்டு போறாருன்னு உலக பரப்பெல்லாம் சொன்னாங்க. அவர் போற மாதிரி இல்லை, அவர் வேறொரு விளையாட்டு காட்ட போறேன்னு சொல்றாங்க. அது பார்க்கலாம். இந்த போராட்டம், இந்த ஜென்ஸ் போராட்டம் இப்பொழுது உச்ச கட்டத்துக்கு வந்து விட்டது. அரசாங்க கட்டிடங்கள், இவங்களோட IRGC ராணுவ கட்டிடங்கள், இப்படியாக ஏராளமான கட்டிடங்கள் எல்லாம் இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டு நம்ம ஒரு அரகலகாரங்க சும்மா சொல்லக்கூட ஆசியாவின் ஆச்சரியம் ஈரான் வரையும் போகுது. இன்னும் இருக்குது, இதெல்லாம் முடியலைங்க. இன்னும் ஏராளமான போராட்டம் போகுது. இப்ப நாம் இந்த காட்டையும் பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு 6 மாதத்துக்கு முதல்ல நாம் வழங்கிய அந்த காணொளி தான் இப்பொழுது நாங்கள் மீண்டும் அந்த செய்திக்குள்ள நாங்கள் நிக்க போகணும். ஆனால் இப்ப இந்த லேட்டஸ்ட் செய்தியுடன் சேர்த்து இப்பொழுது போராட்டம் உச்சகட்டத்துக்கு வந்து விட்டது. நேற்று வெள்ளிக்கிழமை முற்று முழுதாக இன்டர்நெட்டை எல்லாம் ஈரான் தடை செய்து விட்டது. இந்த நேரம் பார்த்து அமெரிக்காட எல்லாம் மஸ்க் மச்சான் நீக்கானே, அவன் அவன் ஸ்டார் லிங்க் ஸ்பீட் சொல்ல தேவையில்லை, அதை அள்ளிக்கொண்டு போட்டான். ஸ்டார் லிங்க் ஹை ஸ்பீட் இன்டர்நெட். இப்ப ஈரான் அரசாங்கம் நிறுத்திச்சு இவங்கட இன்டர்நெட் சேவையை. அப்ப நம்ம எலான் மஸ்க் வந்துட்டு அள்ளிக்கொண்டு போட்டாரு, மச்சான் அள்ளிக்கொண்டு போட்டுக்கிறான், இந்தாடா அடிச்சு மூட்டுங்கண்டு. ஓராள் வெள்ளிக்கிழமை ஓரளவு இந்த போராட்டம் ஒரு மந்தகதிலாம் என்ன இன்டர்நெட்டும் இல்லை, ஆளாளுக்கு ஊருக்கு பேசலாம், அங்கிட்டு மாத்த என்ன ஆச்சு இங்கிட்டு என்ன ஆச்சு கேட்க பார்க்க வழி இல்லை. இதை போட்டு கொடுத்தான் மொஷாட்கார். அங்க இருந்து இருந்தா உடனே இன்டர்நெட் இறக்குடான்னு கொண்டு மச்சான் இறக்கிட்டான். எலான் மஸ்க் மச்சான் இறக்கிவிட்டு சும்மா ஹை ஸ்பீட் லெவல்ல சும்மா வெள்ளிக்கிழமை நேற்று இருந்து இன்று சனிக்கிழமை இரவு வரையும் சும்மா உச்சகட்டமா தீப்புலம்பு பொறக்குது. இதே நேரம் ஈரான் அரசுக்கு எதிராக பழைய போராட்டங்கள் எல்லாம் இப்பொழுது புது வடிவம் கொடுக்கப்பட்டு அங்க நடக்கிற போல எல்லா வெளிநாட்டு ஊடகங்களும் அதாவது என்னது ஒத்த இதுல, அதாவது அந்த ஒற்றை கால ஒட்டகம் இந்த கொக்கு நிற்பது போன்று மிச்சம் உச்சகட்டமா பரப்புனாலும் பழச போட்டு புதுசாகி. ஆக ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியாத ஒரு நிலையத்தான் நான் சொல்லுவேன். முடியலைங்க. ஏன்னால் ஜென்ஸிர கையில போராட்டம் போயிடுச்சு, வெரி ஷார்ட்லி விழுந்துச்சு. என்றால் நாம் ஏற்கனவே தந்திரிக்கை ரிசா பஹ்லவி மச்சான் ஃபுல்லா பேச்சுவார்த்தை நடத்துறாரு அமெரிக்கா கிட்டையும் இஸ்ரேல்கிட்டையும். அமெரிக்கா சொல்லுவேன் ஒன்ன பதவியில நான் தரமாட்டேன். அதனால அந்த போராட்டம் இன்னும் போகும். ஏனென்றால்
இவங்களும் இந்த ராணுவ பலமா என்ன கேட்டால் இந்த நேரம் பார்த்து ஈரானுக்கு இப்ப கட்டுப்படுத்த முடியல. இந்த நேரம் பார்த்து ஈரான் என்ன செஞ்சிருக்கணும் என்றால் இஸ்ரேல் மீது உண்ட பலத்தை உண்ட படைப்பலத்தை பயன்படுத்தினால் இஸ்ரேலுக்காரன் சும்மாரியானா ஈரானுக்கு கொண்டு கொட்டுவான். அப்ப போராட்டக்காரங்க தானா ஓடி இருப்பாங்க. இது ஒரு சரியான டெக்னாலஜிங்க. இதை இவங்க செய்யல. உள்ளுக்குள்ள அரசாங்க கட்டிடங்களை காப்பாற்றவும் அவங்களோட போராளிகளை அவங்களோட IRGC படையை காப்பாற்றவும் தானே அவங்க நிக்கிறாங்களே ஒழிய இதை கட்டுப்படுத்த முடியல. ஜேஆர் என்ன செஞ்சான் பாவி, புலிகள் உச்சகட்டம் இருக்குது, இந்தியாவும் சாப்பாடு போட்ட உடனே இந்தியாவுக்கு உண்டாவுக்குள்ள பம்புக்கு சேர்த்து. அதே மாதிரி இந்த போராட்டம் ஈரானுக்குள்ள கிட்டத்தட்ட 31 மாகாணங்களுக்கும் பரவிட்டுங்க. 31 மாகாணம் ஈரானுக்கு இந்த மாகாணம் முற்று முழுதாக பரவிட்டு 92 மில்லியன் வாழ்ற மக்கள் நாட்டுல கிட்டத்தட்ட 91 மில்லியன் 10.3 போகலாம் நாம கிட்டத்தட்ட. அப்போ 31 மாகாணக்கும் இந்த 5 ஜென்ஸ் இந்த நம்ம அரக்கையில பரவிட்டு கட்டுப்படுத்த முடியல. இந்த நேரம் பார்த்து என்ன IRG என்ன செஞ்சுக்கணும், இவங்க இஸ்ரேலுக்குள்ள கொண்டு கொட்டிருக்கணும். பழையபடி கொண்டு கொட்டினா அவர் மாறி அடிப்பாரா? அடிச்சா இங்க அவங்க போராட்டக்காரங்க ஜாகுவாங்க. இது எப்படி? இது நம்ம ஒரு ஆசைங்க. செய்யல. இதை ஈரான் செஞ்சிருந்தால் இந்த போராட்டம் அடக்கப்பட்டு இவங்களால அடக்க முடியல. அங்க சரியான குர்திஸ் மக்கள் தான் சரியா போராட்டத்தை கொடுக்குறாங்க. இவன் இந்த ரஷ்யா பல்லவி தான் முற்று முழுதான் நிக்கிறான். இந்த நேரம் பார்த்து அமெரிக்க மாம்ஸ் சொல்லுதான், நாங்க இந்த பரம்பரை அந்த இவங்கட அவட அப்பா வழியா வாராக்களை நான் ஆட்சிக்கு கொண்டு வரது விரும்பல. ஆனா இந்த நேரம் பார்த்து நெதன்யாஹு மாம்ஸ் அமெரிக்காவோட ஒரு சமரசம் பேசுவதாகவும் ஒரு பிந்திய தகவல். ஆக இவர் ஃபுல்லா அவங்க இஸ்ரேலா மாறிட்டார். அந்த அவங்களோட அந்த யூதர் தொப்பி போட்டுட்டு அவங்களோட கல்ல கும்பிடுறது. இவர் எங்கேயுமே ஒரு இறை வணக்கம் இஸ்லாமிய வணக்கம் செஞ்ச வரலாறு எங்கேயுமே இல்லை. இவர் இஸ்ரேலுக்குள்ள போய் அவங்களோட அந்த மலை அந்த கல்ல கும்பிடுறது, அந்த மேல தலையில போட்டியா பாருங்க, என்ன தாரம் எல்லாம் பாருங்க, நீங்க போட்டோல தாரம். அவரு அந்த சின்ன தொப்பி ஒன்று போடுவாங்க. கிறிஸ்தவர்கள்ல மத தலைவர்கள் போடுவாங்க இல்லையா, சின்ன தொப்பி, ஒரு கருத்தோ வெள்ளமோ கருப்பு தான் கூட, பிளாக் கேப் தான் மாட்டிக்கிறாங்க. முஸ்லீம் தொப்பி மாதிரி சின்ன குரங்கு தொப்பியா மங்கி கேப்பா தான் போட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த கேப்பை இவரும் ரசா பாலவி ஓடிக்கிட்டான் பாவி. இவர் முஸ்லிமே கிடையாது, பேர் தான் ரசா பாலவி. என்ன பாலோ வெள்ள பாலோ கருத்த பாலோ தெரியல. அவரை ஆட்சி வைக்கிறதுக்கு தான் ஈரான் அந்த இஸ்ரேல் ஃபுல்லா விரும்புறாங்க. சரிங்களா? நிச்சயமாக அத ரம்ஸ்மாவு விரும்பல. இப்ப இவர் ஸ்டார்லிங்கோட ஸ்வீட் பவர் போனதுக்கு பிறகு, இன்டர்நெட் பவர் போனதுக்கு அப்புறம் 31 மாகாணங்களிலும் ஆர்ப்பாட்டக்காரர் இளவயது ஜென்ஸ் தான். இதுவரையும் 217 இந்த ரெக்கார்டிங் நாம் தரும் வரையும் 217 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆக ஆட்சி அமைப்பிற்கான இடக்கு முடக்கான பேச்சுவார்த்தைகளை ரசா பாலவி நெத்தலி மாம்ஸுக்கு தான் கூடுதலா பேச்சுவார்த்தை பண்ணி கொண்டு இருக்காராம். ஆனால் ரம்ஸ் மாம் விரும்புறாரு இல்லையா? இப்ப ரம்ஸ் மாம்ஸ நெத்தலி மாம்ஸ் வந்துட்டு கூடுதலாக ஒரு சஜஸ்ட் பண்ணி கொண்டு வாராராம். அப்படி வருமானால் அவர் அங்க உள்ள காவலுடன் எந்த மாதிரி இறங்க போறாருன்னு இன்னும் இந்த திட்டம் இல்லை. பாலவி மாம்ஸ் பாலவி மச்சான் புள்ள கனவு தான் இருக்கிற. அப்பாடா, கிட்டத்தட்ட ஒரு 79ஆம் ஆண்டுக்கு பிறகு நமக்கு ஆட்சிக்கு வந்துட்டுறா, 46-47 ஆண்டுக்கு பிறகு ஆட்சி வந்துட்டு கனவு கண்டு கொண்டு இருக்கிறார். ஏற்கனவே இந்த ஈரான் இஸ்ரேல் போராட்டத்தின் போது அந்த 13 தினங்களும் தனக்கு ஆட்சி கிடைக்கும் என்று பகல் கனவுல மிதந்தவருக்கு அந்த 13வது நாள் யுத்தம் முடிஞ்சோடனே மச்சான் புல்லா சோர்ந்து போயிட்டாராம். சே, ஜஸ்ட் மிஸ்ஸிங் என்ற மாதிரி நெய்னா சோர்ந்து போயிடுச்சு. இப்ப ஃபுல்லா பணம் அங்கட பலம் எல்லாம் கொடுத்து அங்கிட்டு இறக்கிட்டான் ஃபுல்லா ஈரானுக்குள்ள. அவங்களும் மிக பெரிய ஓட்ட லூஷன்கள் போல கொஞ்சம் அறிவுபூர்வமா இயங்குற ஆக்கல மாதிரி எனக்கு புரியல. கண்டுபிடிப்பெல்லாம் ஓகேதான், அதாவது என்னது இந்த டெக்னாலஜியா இயங்க தெரியல. இந்த சூடு பிடிக்க போகுதுன்னு நீங்க நினைச்சால் நீங்க பகண்ட போல இஸ்ரேல் மீது போர் தொடுத்திருக்கணும். அவன் போர் தொடுத்து அவன் எத்தனையோ பார்த்து கொண்டிருப்பான், கொண்டு கொட்டிருப்பான். நீங்க சரி ஒரு முடிவு காணப்படுமே. இப்ப நீங்க தானாக அடிபட்டு விட்டு ஓடுறதா இல்லையா ஒழிக்கிறதா, அது அடுத்த கட்டம். அதனால அவர் ஓடுற மாதிரி தெரியலையா, அவர் அப்படி ஓடி போக மாட்டார். இனி இன்று சனிக்கிழமை விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இவங்க கட்டுக்க பாட்டுக்கள் கொண்டு வரவில்லை என்றால் மிகப்பெரிய சோதனையும் வேதனையும் தாக்கு பிடிக்கும். இதே நேரம் ரம்ஸ் மாம்ஸும் எச்சரிச்சிருக்கிறாரு, இந்த நீங்களும் சுட்டா நாங்களும் சுடுவோம். இப்ப இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்ப மாம்சம் ஒரு போர் தொடுக்கலாம், போர் தொடுத்தா பாதிக்கப்பட போறது இந்த ஜென்ஸ் போராட்டக்காரர்கள். அப்ப போராட்டம் அடக்கப்படும். இப்ப ஈரானுக்குள்ள யாராவது இடக்கு முடக்காக துப்பாக்கி பிரயோகங்களோ
அல்லது அந்நிய தாக்குதலோ வருமானால் அது இப்ப இருக்கிற பெருசி, அதாவது சுப்ரீம் லீடர் ஆட்சிக்கு நலவாக அமைந்து விடும். இதை இவங்க தட்டிருக்கலாம். இஸ்ரேல் மீது கொண்டு சின்ன ஒரு கொட்டுவை கொட்டினா நெதன்ஸ்மா பார்த்து கொண்டிருப்பாரு. அவர் கௌரவிச்சுக்கல, அவரு களத்துல இறங்கியிருப்பாரு, போராட்டம் அடங்கிருக்கும். சரி, என்னமோ ஈரானுக்கு ஆதரவா சவுத் கொரியா வரும், வடகொரியானே, ஆமா, நோர்த் கொரியா வரும், ரஷ்யா வரும், அப்புறம் சைனா வரும் எல்லாம் அந்த வடை சுட்டம் இல்ல. இப்ப நான் பெரிய அந்த ஓட்ட வடை, பருப்பு வடை, ஒரு வடையும் காணல. எதுவானாலும் நீங்க மோதிக்கொள்ளணும். அடுத்தவன் அவன் நலங்கரிப்ப நம்ம ஸ்ரீலங்காவுக்குள்ள வடகிழக்குள்ள இந்தியா ஒருபோதும் தமிழர் நலங்கருது இறங்கவே கிடையாது. பூகோள ஆட்சிக்குள்ள பூகோள வடிவத்துக்குள்ளையும் அவன் ஆட்சியை தக்க வைக்கத்தான் இன்னமும் பாரதம் போறதும், இந்திய படத்தலைவரி வாரதும், இந்திய ஃபாரின் மினிஸ்டர் வாரதும், இந்திய அரசாங்கம் வாரது எல்லாமே அவங்கட நாட்டை பாதுகாப்பதற்கான ஒரு பயங்கரமான திட்டம். ஆக யாரும் யாரை நம்பியும் ஈடுபடக்கூடாது என்பதற்கு என்னது ஒரு ஜனாதிபதியை ஒன்றை கொண்டு வச்சுக்கிறாங்களே, அது எவ்வளவு பாவம் பாருங்களா, அப்படிதான். ஆக இப்ப இது மொசாட்டையும் சிஐட மிக நீண்ட கால கனவு இந்த ஆட்சியை இறக்கணும், என்னது இஸ்லாமிய ஆட்சிக்கு ஆப்படிக்கணும். கிட்டத்தட்ட அது என்ன கேட்டால் ஒரு 90% முடிந்த கதை தான். இஸ்லாமிய ஆட்சிக்கு அப்பதான் குர்திஸ் நகரத்தில், அங்க குர்திஸ் நகரம் எல்லாம் இவங்களோட ஐசிஹார்ஜ் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியாண்டுதான் ஒரு பேட்டி கொடுத்துக்கிறாங்க. ஆக ஈரானின் ஈரானின் ஆட்சியின் மரணம் விளிம்பில் நிறவில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. இதைத்தான் நாங்க சொல்லலாம். இதுல பாட்டு உங்களுக்கு நாளை காலை என்னென்ன உலக நடப்புகள்ல மிகப்பெரிய நடப்புகள்லாம் வந்திருக்குது. அவைகளெல்லாம் நமக்கு நேரம் போதாது என்பதால் நாம் அவைகளை ஒதுக்கி வைத்துக்கிட்டு இதை நாம் ஒரு பார்ட் 1 தந்திருக்கின்றோம். 6 மாதங்களுக்கு முன்பாக நாம் தந்த மிகப்பெரிய தகவலின் அடிப்படையில் அமெரிக்காவின் ஆசை நிறைவேறுமா என்ற ஒரு கேள்விக்குறி மந்திரிக்கு ஐஆர்ஜிசி விழுந்தா போலாம், இது சுட்டு நிமித்தல என்றதால் எத்தனையே சுடுவீங்க, குர்திஸ் மக்களை இனம் பார்த்து சுட முடியல. இதே நேரம் ஈரான்ட இந்த போராட்டம் சூடு பிடிச்சு என்பதாலையும் இளவரசர் ஃபஹலிவே ட்ரம்ப் சந்திக்க விரும்பலையாம். அது என்னமோ அவருக்கு விரும்பலே, அவனுக்கு ஆட்சியில கொண்டு வர்றதுக்கு மாம்ஸ் விரும்பல. அவரை சைட்டு உள்ளுக்குள்ளே, அதாவது இப்பொழுது ஈரானுக்கு உள்ளிருந்தே அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒருவரை கொண்டு வர போறாங்க. யாரு? பங்களாதேஷ்ல ஒரு பேப்பர் கடதாசில நோபல் பரிசு பெற்ற ஒரு பெண்ணை மாறி இங்கேயும் ஒரு மூதேவியை கொண்டு வரதான் மாம்ஸ் பாக்குறாரு. என்றால் பாலவி புள்ள ரஷ்ய இஸ்ரேல் நிப்பார். அந்த விஷயம் என்னென்றால் மன்ன சாட மகன் தானே அவன், பாவி கிட்டத்தட்ட முற்று முழுதாக யூதனை அவன் மாறிட்டான். தொப்பி அவன வழக்கம் எல்லாம் பாருங்க தாரம். அதனால இவன் இந்த பிரின்ஸ் ரஷா என்பவன் முற்று முழுதாக இஸ்ரேல் பக்கம் தான் நிப்பான். அதை விட்டுப்பட்டு மாம்ஸ் என்ன கணக்கு பார்க்குது என்றால் அமெரிக்க ஆதரவு கொண்டவனாவே நம்ம கொண்டு வரணும். அதனால அங்கிருந்து யாரை கொண்டு வரலாம் என்ற ஒரு கள பரீட்சையில மாம்ஸ் இறங்கி இருக்கான். அப்ப ஞாயிறு திங்களுக்குள்ள ஒரு முடிவு காணப்படும். அதற்குள் இந்த போராட்டத்தை ஈரான் எது செஞ்சாலும் என்ன விலை கொடுத்தாலும் அடக்கினால் இவங்களோட கனவெல்லாம் தவிடு பொடியாகும். என்னை கேட்டால் அது தவிடி பொடியாகும் வாய்ப்பு ரொம்ப அரிதாக இருக்கு. என்றால் எலான் மஸ்க் மச்சான் உள்ளுக்கு பூந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஸ்பீடா பவர் பண்ணுது, இன்டர்நெட் பவர் பண்ணி 31 மாகாணங்களுக்கும் பரவிட்டு இன்னும் இது சூடு பிடிக்குமே ஒழிய இது ஒரு அடங்கி போற மாதிரி என்னுடைய பார்வையில தெரியல. எது எப்படி ஆனாலும் அது ஒரு அமெரிக்காவின் வெள்ளைக்கார ஆட்சி மாதிரி தான் மீண்டும் சுமார் 47 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வரப்போகுது என்பதுதான் நாம் உலகுக்கு செல்ல செய்தியாக இருக்கும். அது என்ன செய்ய முடியும்? ஆட்சிகள் மக்களுக்கான ஆட்சியாக எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் ஜேம்ஸ் போராட்டம் பிடிக்கும். அதாவது நீண்ட காலம் இந்த பொய்யும் புரட்டும் நீடிக்க இயலாது. இதுக்கெல்லாம் என்ன சொன்னா ஜென்ஸ் போராட்டம் என்ன சொல்லுது? பொய்யும் புரட்டும் பொய்யான ஆட்சியும் இந்த மாதிரி ஆட்சிகள், அதாவது இஸ்லாமிய ஆட்சி வேறு விடயம், மக்களின் வறுமை நிலை போக்கப்படாத ஒரு ரஃபான ஆட்சிகள் நீண்ட காலம் நீடிக்காது. மிகப்பெரிய நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோமே, நம்முடைய 2 நாளைக்கு முதலாக தந்தல மிகப்பெரிய பஞ்சம் தலைவிரிச்சாடுது அங்கிட்டு. ஏண்டா கடையில பொருட்கள் இல்லை, இப்படி யுத்தம் உண்டு ஒரு 10 நாளைக்கு அங்க நீடிக்கும் என்றால் எல்லாத்துக்குமே போலியும் பாரு.
அரிசி மாவு பருப்பு இப்படி உணவு பொருட்களுக்கு மிகப்பெரிய போலின் காணப்படும். ஆக ஈரானின் ஆட்சி ஒரு நரோவில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய ஆட்சி. அப்ப எல்லோரும் ஈரானில் ஆட்சியை விரும்பின எல்லோருக்கும் இது ஒரு துக்ககரமான செய்தியாத்தான் நாம் கொண்டு வர முடியும். பார்க்கலாம், ஈரானின் தொடர் நாங்கள் தரப்போகின்றோம். நாளை காலை உங்களுக்கு பார்ட் 2 தரப்போகணும். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.